இளைஞர்கள் நாங்கள். ரகு சொன்னது உண்மையா இருந்தா இந்நேரம் நம்மள அவன் தேடி வந்திருக்கணும். ஒருவேளை ரகு பொய் சொல்லியிருந்தா? இல்ல 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 கீர்த்திகா சொன்னதை கேட்டல, அவன் இன்னைக்கு கொஞ்சம் மண்டை ஓடுன மாதிரி தான் இருந்தானா. டேய் ரகு பொய் சொல்ல, அங்க பாரு. என்னது? ஒன்றும் இல்லை சார். குடி பார்க்குறேன். வேணாம் சார். குடு. இது என்ன சூர்யா? கப்ப மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் விளையாட்டு, அதான் விளையாடிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க சூர்யா ஜெயிச்சிட்டான். இதுக்குதான் அன்னைக்கு அடிச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் சகஜம் சார். நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோம், நாளைக்கு ஒன்னா ஆயிடுவோம் சார். நாங்க இளைஞர்கள் சார். நீ விளையாட்டுன்னு சொல்ற, ஆனா சூர்யா அவன் சொல்லலையே. ஏன் சூர்யா பேசாம இருக்க? என்னன்னு சொல்லு, இல்லனா அவர் நம்மள தப்பா நினைச்சுக்க போறாரு. ஆமா சார். சூர்யா நீ உண்மையிலேயே புத்திசாலி சூர்யா. சொன்ன மாதிரி இந்த பொருளை செஞ்சுட்ட, என்னால செய்யவே முடியல. நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ இவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிப்பானு. நான் சொல்லல சூர்யா முடிச்சிருவானே. நான் ஆரம்பிக்கவே இல்ல, ஆனா அதுக்குள்ள நீ முடிச்சிட்ட. தெரியல சார், ஆனா ஒருவேளை உண்மையா இருந்தா அதான். சரி, எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்ற, அதே நேரத்தில் அவனை திருத்தணும்னு சொல்ற, எப்படி? அறியாமையில இருக்கிறவனுக்கு தண்டனை தேவையில்ல சார், தெளிவுதான் தேவை. அவன் நிஜத்தை பொய்யாக்கணும், அதுக்கு நாம ஒரு டிராமா பண்ணணும். உன் டிராமா அவனை மாத்தும்னு நீ நினைக்கிற? தெரியல சார், ஆனா முயற்சி பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. இதுல ஏதாவது தப்பு நடந்தா நான் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க சார்? பேசாம அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோமே. அவன் என்னதான் ஆயுதம் வச்சிருந்தாலும் தண்டனை தான் சார். அவன் அப்படிப்பட்டவன் இல்ல சார், அவன் என்ன மட்டும்தான் அப்படி, ஆனா செயல்ல கட்ட மாட்டான், நம்புங்க சார். அவன் உன்னை தண்டிக்கணும்னு பாக்குறான், ஆனா நீ அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற. பரவாயில்லையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மாணவனை பாக்குறேன். நன்றி சார். அப்புறம் உன் நல்ல மனசுக்காக நான் இதை செய்யறேன். குமரனுக்கு இந்த டிராமாலாம் பிடிக்காது, அதனால அவருக்கு தெரியாம தான் அவரை வர வைக்கணும். ரவி எல்லா ஏற்பாடையும் பண்ணுவாரு. நான் கண்டிப்பா ட்ரீட் கொடுத்தே ஆகணும். Kenapa kamu semua berkumpul di sini? Ada perkara yang kurang jelas? Saya rasa macam itulah tuan. Apa yang kamu pegang ini cikgu? Tuan, yang itu. Tuan, Surya yang menceritakan bahan itu tuan. Itu anak panah tuan. Oh bagus, sangat kreatif. Setiap individu ada bakat tersendiri dan tidak harus disia-sia. Surya menggunakan bakatnya mengikut kemampuan dia tuan. Semua pelatih harus mempunyai bakat seperti Surya. Siapa pelatih yang kamu cakap tadi cikgu? Mani tuan. Jangan meniru kelakuan dia. Dia tidak akan dapat sijil sebab kelakuan dia sangat buruk. Cikgu, saya nak cikgu maklum kepada keluarga dia. Ya tuan. Dalam masa yang sama, kita buat laporan polis supaya tiada masalah lain yang akan timbul. Saya tuan. Terima kasih tuan. Cikgu Ravi, tuan, ikut saya ke dewan. Ya tuan. மணி எங்க ஜெய்? மணி கேம் விட்டு ஓட்டான் சூர்யா, நீ கவலைப்படாத, அவன் வந்துருவான்.
என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு தான் நீ இருக்கியா. ஆனா நீ ஏன் மாதிரி இல்லல்ல, அதான் பிரச்சனையே. இல்ல நானும் அவன் மாதிரி தான். எங்க நீ என் கூட இருக்கிறதுனாலதான் எல்லாமே சொதப்பலாகுது. நீ தானே என்ன இப்படி ஆக்கிட்ட. ஓ அப்ப நான் தான் இப்ப கெட்டவன். நான் பாக்கறதுக்கு தான் இப்படி இருக்கேன், ஆனா எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு சூர்யாவுக்கு தான் தெரியும். நீ ஒரு லாலா. என்ன சூர்யா எப்படி சொல்லிட்ட? நான் லாலானா? நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் தானே. அதனால என்ன? Salam bahagia dan salam satu Malaysia. Majlis mengucapkan ribuan terima kasih atas kehadiran kalian semua untuk upacara majlis perasmian penutup program latihan Hikmat Negara Kumpulan 1 Siri 7 tahun 2010. Majlis memberi hadiah untuk wira atau wirawati yang mendapat markah yang tertinggi dari company masing-masing. Dari company Charlie, Muhammad Razali. Dari company Bravo, Yap Siu Meng. Satish Kumar daripada company Alpha mendapat anugerah untuk pelatih yang amat cemerlang. Faizal Hamdan daripada company Delta untuk penembak yang terbaik. Seterusnya, majlis akan memberi hadiah khas untuk pelatih yang amat kreatif, Surya Prakash. Terima kasih kerana memberi peluang untuk saya bercakap. Selamat petang. Saya sungguh gembira untuk mendapatkan hadiah ini. Sekarang saya ingin menjemput seorang kawan yang menyokong dan memberi dorongan untuk saya untuk mencipta satu benda yang kreatif yang mengambil saya ke pentas ini dan memberikan hadiah ini kepada saya. Saya ingin menjemput Satish Kumar untuk naik ke pentas sekarang. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க அங்கிள்? அவங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கலையா? நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். பாப்போம். கவலைப்படாதீங்க அங்கிள், அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான். கண்டிப்பா வந்துருவான். ஆமா, உங்க கூட்டாளி கூடவா எந்த செய்தியும் கிடைக்கல? இல்ல அங்கிள், இருந்தா கண்டிப்பா சொல்றேன். சரியா, நான் கிளம்புறேன். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அங்கிள். நன்றியா. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்